கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூஐபாத்தில் இருக்கிற கெட் ஒர்க் புக் சீட், அதுக்கப்புறம் கெட் ஒர்க் புக் சீட்ஸ், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம என்னென்ன பார்க்க போறோன்றத இன்னைக்கு குயிக்காக பார்த்துடலாம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கெட் ஒர்க் புக் ஷீட்டோட டாக்குமெண்ட்டையும் அப்புறம் கெட் ஒர்க் புக் சீட்ஸோட டாக்குமெண்ட்டையும் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு கேம் மாதிரி வச்சுருக்கேன். அதாவது இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு நினச்சிக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஒரு கேமாக எடுத்து நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒர்க் புக் ஷீட் வந்து அது எப்படி ஒர்க் ஆகுன்றதை அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பார்த்துடலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம டாக்குமெண்டேஷன் போகலாம். ஃபைன், இப்போ நல்லா இங்கே கவனிங்க. கெட் ஒர்க் புக் ஷீட்டோட இன்புட் என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு அதோட இன்புட் வந்து நமக்கு இண்டெக்ஸ் தான் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு இண்டெக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், அதோட ரிலேட்டடான சீட் நேம் வந்து ரெட்ரீவ் பண்ணிட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இண்டெக்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இண்டெக்ஸ் அப்படின்னா நமக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம 1 கொடுத்தோம் அப்படின்னா அது நீங்கள் -1 கொடுத்துக்கோங்க. அப்போ என்ன ஆகும், 1 - 1 0. இப்போ வந்து 10 கொடுக்குறேன்னா நமக்கு இண்டெக்ஸ் என்னது, அப்போ 10 - 1 = 9. அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சரி, ஃபைன். அப்போ இப்போ நான் வந்து 10 கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா 5 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 5 நான் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூ என்ன மாதிரின்னா 0லேருந்து கணக்கு எடுத்துக்கிறோம். அப்படின்னா பாருங்க, 0 1 2 3 4. 4ன்றது நமக்கு 5 கவுண்ட் வரும்போது 4 தான் நமக்கு காட்டுது இல்லையா? ஸோ அதுதான் வந்து நமக்கு இண்டெக்ஸ். ஓகே, ஃபைன். இப்போ இண்டெக்ஸ்னா தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இதோட அவுட்புட் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ அந்த நம்ம என்ன இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த இண்டெக்ஸ் ரிலேட்டடான ஷீட்டை போயிட்டு பார்க்கும். லைக் நமக்கு ஆர்டர் வைஸில் போய் பார்க்கும் ஷீட்டை. இப்போ நமக்கு 10 ஷீட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஷீட்டோட நேம் இண்டெக்ஸ் வந்து என்னன்னா 0. ஸோ 0ன்னு கொடுத்தோம்னா 0th இண்டெக்ஸில் இருக்கிற நேமை வந்து நமக்கு ரெட்ரீவ் பண்ணி வரும். ஸ்ட்ரிங் டைப்பாக. அப்போ 5 கொடுத்தோம்னா -1 போடுவீங்க, அப்போ வந்து 4ன்னு இருக்கும். ஸோ 4th ஷீட்டு என்ன இருக்கோ அதில் அதோட நேம் என்ன இருக்கோ அது எடுத்துகிட்டு வரும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சும்மா ஷீட் 1 ஷீட் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஷீட் 1, இது வந்து ஷீட் 2. ஓகேங்களா? நமக்கு கவுண்ட் எப்படி இருக்கு, 1 2 3 4 5 இருக்கு. ஓகேங்களா? ஆனால் வந்து இப்போ நீங்கள் 5 கொடுத்தா எரர் அடிக்கும். இதுவே நீங்கள் 4 கொடுத்தா எடுத்துகிட்டு வரும். எதை எடுத்துகிட்டு வரும்னு பார்ப்போமா, 0 1 2 3 4. இதுதான் 4. ஓகேங்களா? நீங்கள் வந்து கவுண்ட் பார்க்கக்கூடாதீங்க, இந்த மாதிரி பார்க்கணும். இண்டெக்ஸ் டிபெண்ட்ஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபைன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். சேவ், டோன்ட் சேவ். ஃபைன். இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம கெட் ஒர்க் புக் ஷீட் பார்த்தாச்சு. சீட்ஸ் இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க. அதோட மீனிங் என்னன்னா அதே தான், பட் இதில் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இது வந்து எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப்பில் தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ், எக்ஸல் ஆக்டிவிட்டிஸ் ஒர்க் ஆகும் இல்லையா? ஸோ இதோட இன்புட்டே என்னன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணுறது எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப்பில் நீங்கள் என்ன ஒரு புக் கொடுத்துருக்கீங்களோ அதுதான் இன்புட்டு. ஸோ மொத்த ஒரு புக்கில் உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்கோ அந்த எல்லா சீட்ஸையும் வந்து நமக்கு ஒரு வேரியபிளை மொத்தமாக ஸ்டோர் பண்ணிடுவோம். அந்த வேரியபிள் டைப் என்னன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கு. சரிங்களா? லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கு. அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்குள்ள நமக்கு என்னென்ன இருக்கும்னா அந்த மொத்த ஒரு புக்குள்ள நமக்கு எத்தனை சீட்ஸ் இருக்கோ அந்த சீட்ஸ் நேம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அது கூட நமக்கு ஆர்டர் பை அவங்க சொல்லலாம், ஆர்டர் பை தேர் இண்டெக்ஸ் ரிலேட்டடாக. இப்போ 0th இண்டெக்ஸில் என்ன நேம் இருக்கோ அது ஃபர்ஸ்ட், 0th இண்டெக்ஸ் 1ல் என்ன இருக்கோ அந்த ரெஃபரன்ஸ் அதோட சீட் நேம் என்ன இருக்கோ அது அப்படியே. ஸோ 0 1 2 3 அப்படின்ற ஒரு ஆர்டரில் என்ன இருக்கோ அந்த சீட் நேம் எல்லாமே ஒரு கலெக்ஷனாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு டாக்குமெண்டேஷன் கிளியர். இப்போ நம்ம கேம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கேம் என்ன சொல்கிறாங்க, சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, இப்போ இன்டர்வியூவில் ஒன்று கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, மொத்தம் வந்து ஒரு 5 சீட் இருக்குப்பா. இப்போ 5 சீட்ன்றது நீங்கள் எப்படியா கன்சிடர் பண்ண, 5 சீட் இருக்குது. அந்த 5 சீட்டையும் நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணிக்க அப்படின்னா, நான் 0ன்னு கொடுத்தா அது ஃபர்ஸ்ட் சீட், 1 கொடுத்தா அது செகண்ட் சீட், அந்த மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து 3ன்னு கொடுக்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும், 4th சீட் எடுத்துகிட்டு வரும்.
ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை நம்ம டேட்டா மேனேஜ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ கேமோட மெயின் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். இப்போது நான் ஒன்று கொடுத்தா ஃபஸ்ட்டு சீட்டில் என்ன நேம் இருக்கோ அது எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த எடுத்துகிட்டு வந்த சீட் நேம் நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான். அந்த ரீட் பண்ணுறத நீங்கள் லோக்கல் பேனில் காட்டினாலே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை ஒரு 10 தடவை நீங்கள் லூப் பண்ணி ரன் பண்ண விடுங்க. அதை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஸ்டின் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் என்ன இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த இண்டெக்ஸ் நம்பரை வச்சு நமக்கு சீட் நேம் வரணும். அந்த சீட் நேம் வச்சு நீங்கள் ரீட் பண்ணி எனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்லும் போதே. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் அந்த கெட் ஒரு புக் சீட்ஸ் பற்றி நீங்கள் தெரியாமல் இருந்தோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சரி, இப்போது நம்ம டெமோக்குள்ளே போகலாம். என்னென்ன ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணணும் இதுக்காக அப்படின்றத பார்த்துலாம் வாங்க. ஓகே, நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஃபைன். இதை நான் மினிமைஸ் பண்ணிடுறேன், கமெண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது ஒருத்தவங்க இன்புட் கொடுப்பாங்க சொன்னோம் இல்லையா, அந்த இன்புட்டை வாங்கி ஒரு யூசர் இன்புட் அப்படின்றதுல ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த text2 அப்படின்ற சீட்டை நான் ரீட் பண்ணுறேன். சரியா, இன்புட்டாக கொடுக்குறேன். text2 அப்படின்ற ஒரு புக்குக்குள்ள நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது உங்களுக்கு சுலவாக மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கொஞ்சம் 1.5 ஸ்பீடில் வச்சு பாருங்கள். சரி, ஓகே. இப்போது text2 என்ற ஒரு புக்குக்குள்ள சீட் 1, சீட் 3, GA, சீட் 2, GA2 இருக்குது. ஓகேவா. இப்போது அந்த சீட் 1ல் நமக்கு ஆப்பிள் பனானா மட்டும்தான் இருக்குது. சீட் 3ல் சம் கலெக்ஷன் நம்பர் இருக்குது. GAல என்ன இருக்குது, நம்ம என்னென்ன இருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளே பண்ண வைக்கணும். இப்போ நான் சீட் 0ன்னு கொடுத்தா 1ன்னு கொடுத்தா இதை போய் எடுக்கும், 0ன்னு கொடுத்தா இதை போய் எடுக்கும். நல்லா நினச்சிக்கணும். இப்போ 0ன்னு கொடுத்தா இதை போய் எடுக்கும். நீ என்ன தெரியுமா, 0, 1, 2 என்ன வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு இந்த இது புரியும். ஓகேங்களா. அப்போ வாங்க, இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி டெமோ முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஒர்க் ஃப்ளோ அது கிரியேட் எப்படி பண்ணியிருக்கோன்ட்டு பார்த்துலாம் வாங்க. இப்போ நான் இன்புட் என்ன எக்ஸலை நம்ம பார்க்க போகிறன்றது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கெட் ஒரு புக் நான் கொடுக்குறேன். இப்போ யூசர் 0ன்னு கொடுத்தா 0th இண்டெக்ஸை எடுத்து பார்க்கும். பார்த்துட்டு அதோட சீட் நேம் எடுத்துகிட்டு வரும் இல்லையா, அந்த எடுத்துகிட்டு வந்த சீட் நேம் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக இருக்கும். அதை தூக்கி நான் என்ன பண்ணுறேன், ரீட் ரேஞ்சுக்கு இன்புட்டாக கொடுக்குறேன். ரீட் ரேஞ்சு இன்புட்டாக கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட் நம்ம என்ன வரும், டேட்டா டைப்பில் வரும். அந்த டேட்டா டைப்பில் நம்ம லோக்கல் பேனலில் நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். சரி, இது ஒரு 10 தடவை ரன் பண்ணணும், 5 தடவை ரன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஒயில் லூப்பில் போட்டிருக்கேன். இந்த ஒயில் லூப் உங்களுக்கு என்ன ஒயில் லூப்பு எப்படி ஒர்க் ஆகுன்றது உங்களுக்கு தெரியும்னா அதுக்கான செப்பரேட் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே போல் உங்களுக்கு இந்த ரீட் ரேஞ்சு அது எப்படி ஒர்க் பண்ணுன்றத தெரியலன்னா அதோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதே போல் எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் அது என்னன்னு தெரியலன்னா அதுவும் நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். அதே மாதிரி இன்புட் டயலாக்ஸ் பாக்ஸும் கொடுத்துருக்கோம். எல்லாத்தோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பிளேலிஸ்ட்டு கொடுக்குறேன். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் கோத்ரூ பண்ணிங்கனாலே உங்களால் இந்த ஒர்க் ஃப்ளோ நீட்டாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபைன். இப்போ நான் ரன் பண்ண உங்களுக்கு என்ன வருதுன்னு தெரியும். அதே மாதிரி நல்லா கவனிச்சுட்டே வரணும். இங்கே லோக்கல் பேனலில் நான் டீபக் பண்ணுறேன், ஸ்டெப் இன்ட்டு கொடுக்குறேன். அங்கே டெமோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா இன்புட் டயலாக் பாக்ஸ் ஹிட் ஆயிடுச்சு. இன்புட் டயலாக் பாக்ஸ் மட்டும் கேட்கும், உனக்கு நீங்கள் நம்பர் கொடு, அதாவது இண்டெக்ஸ் நம்பர் கொடு அப்படின்னு கேட்குது. இப்போ நான் என்ன கொடுக்குறேன், 0ன்னு கொடுக்குறேன். இன்டர் அப்போ என்ன ஆகும், நமக்கு அந்த எக்ஸல் ஒரு புக்கில் போய் பார்க்கணும் 0th இண்டெக்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு. இருக்குது அப்படின்னா மீன்ஸ் 0th இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அதோட சீட் நேம் கெட் பண்ணிட்டு வரும் பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இது இருக்குது. நான் 0 தான் கொடுத்துருக்கேன். டக்கு சுவிட்ச் ஆகும் பாருங்கள். சீட் 1க்கு நமக்கு டிடெக்ட் பண்ணது எத்தனை சீட்னு நான் அந்த இண்டெக்ஸ் போய் செக் பண்ணும் பார்க்கும் பாருங்க. நல்லா இங்கே கவனிச்சு பாருங்க, பார்த்துட்டே இருக்கு. பார்த்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல் பேனலில் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், இதோட அவுட்புட் நான் நேம் என்ன கொடுத்துருக்கேன், சீட் நேம் கொடுத்துருக்கேன்.
ஓகேங்களா. அந்த அவுட்புட் வேறு வேறு இப்போ சீட் நேமில் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்குன்னா சீட் 1ன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கு. சீட் 1 தானே, நமக்கு 0ன்னு கொடுத்தா 0th இண்டெக்ஸோட நேம் என்னது, நமக்கு சீட் நேமு சீட் 1 தான், கரெக்டாக எடுத்து வந்துருச்சா, சூப்பர். இதை நான் ரீட் பண்ணுறதுக்கு நான் கொடுத்தேன் இன்புட்டாக. ஓகேங்களா. இப்போ என்ன ஆப்பிள் பனானான்னு இருக்கும். இப்போ பாருங்கள் ஆப்பிள் பனானா நமக்கு டேட்டா டேபிளில் ஸ்டோர் பண்ணோம் இல்லையா. இங்கே பாருங்கள் ஆப்பிள் பனானா எடுத்துகிட்டு வந்துட்டு அழகாக தூக்கிட்டு வந்துருச்சு, அவ்வளோதான் எடுத்துகிட்டு வந்துச்சு. இப்போது நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன், கண்டினியூ கொடுக்குறேன், ஸ்டெப் இங்கே கொடுத்துருவோம். இப்போ மறுபடியும் அடுத்த லூப் வரும், மறுபடியும் இன்புட் எல்லாம் பாக்ஸ். இப்போ பாருங்கள் நான் வந்து C2ன்றது நான் இந்த C2 வந்து நான் ரீட் பண்ண போகிறேன். அதோட இண்டெக்ஸ் நம்பர் என்னது 0 1 2 3 3ன்னு கொடுக்குறேன் பாருங்கள். 3ன்னு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3ன்றது இன்புட்டாக கொடுத்துருப்போம். ஓகேங்களா. ஐ திங்க் நமக்கு நான் கண்டினியூ கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இப்போ தான் எடுத்துருவேன். 3ன்றது உள்ளே போயிருச்சு. இப்போ நமக்கு இது பாருங்கள், குட் நாட் ரீட் ஆல் தி சீட் ஃப்ரம் கரண்ட் ஒர்க் புக். இப்போ நான் வந்து ஆல்ரெடி நம்ம கரண்ட் ஒர்க் புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள். ரீட்ரே கொடுக்கலாம். நான் ஸ்டாப் பண்ணுறேன் பாருங்கள், ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ரன் பண்ணுறேன். இன்புட் பக்கத்தில் போகுது, 3ன்னு கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப்பில் போகுது. C2 வந்து நமக்கு அதாவது கரெக்டாக வந்து பாருங்கள், C2ன்றது தான் நமக்கு இண்டெக்ஸ் நம்பர் 3 0 1 2 3 கரெக்டாக. அதில் இப்போ ரீட் பண்ணிருச்சு. வந்து அந்த கரெக்டான சீட் வந்து ரீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம ஆள் ரீட் ரேஞ்சு என்ன ரீட் பண்ணியிருக்கு, பிரவீன் 1 பிரவீன் அது மாதிரி இருக்கா, பக்கா எடுத்து வந்து பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதுதான் கேமு முடிஞ்சா. அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து நான் 2ன்னு கொடுக்குறேன், அது என்ன இருக்கோ அது எடுத்துகிட்டு வந்திருக்கும். இப்போ எடுத்துகிட்டு வந்துருச்சு. மேபி லோக்கல் பேனலில் பார்க்க முடியாது நினைக்கிறேன், நான் கண்டினியூ கொடுத்தனால. இப்போ வந்து நான் 4ன்னு கொடுத்தா நம்மளோட சேனல் பேர் வரும் பாருங்க. ஏன்னா நமக்கு அதான் இருந்திருக்கு, இந்த மாதிரி லூப் ஆகிட்டே இருக்கும். ஃபைன். இப்போது நம்ம இதோட மீனிங் புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. வர வர நமக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துகிட்டே வரும். ஓகே, இப்போது இதோட சினாரியோ முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் இது கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கெட் ஒர்க் புக் சீட்ஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். அது ஒன்றுமே இல்லைங்க, இந்த ஒர்க் புக்குள்ளே எத்தனை சீட் இருக்கோ அது எல்லாமே கலெக்ஷனாக வச்சுருக்கோம். அதை நம்ம வந்து என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்துலாமா? பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டினியூ கொடுத்துட்டேன். இந்த சைடு பாருங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீட்டாக கொண்டு வந்திருக்கும். அவுட்புட்டில் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன சீட் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்திருக்கும். ஓகே, இப்போ இதில் என்ன நடக்குதுன்னா அந்த எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப்பில் நம்ம என்ன எக்ஸல் ஒர்க் புக் கொடுத்துருக்கோமோ அந்த எக்ஸலை தான் இன்புட் பார்த்துக்கிறோம். அப்போது அதை பார்த்துட்டு அந்த இன்புட்டில் இருக்கிற என்னென்ன சீட் இருக்கோ அது எல்லாமே கெட் பண்ணணும். பண்ணிவிட்டு சீட் நேம்ஸ் வச்சுருக்கோம். ஏன் எஸ் கொடுத்துருக்கேன்னா இது வந்து ப்ளூரல்ஸ், அப்படின்னா நமக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. மொத்தமாக வந்து சீட் நேம்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதை வந்து நம்ம கலெக்ஷன் எப்படி நம்ம என்ன பண்ணுறது, நம்ம என்னென்ன இருக்குன்னு நம்ம எப்படி பார்ப்போம் லூப் பண்ணி அப்படின்னா ஃபாரிச் அப்படின்றது. மேபி அந்த ஃபாரிச் ரிலேட்டட் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அதுக்கும் வீடியோ இருக்குது, நீங்கள் பாருங்கள். அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்படின்னா பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நான் இங்கே வந்து நமக்கு கலெக்ஷன் வந்து நான் இன்புட்டாக கொடுத்துட்டேன், லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை. இப்போ ஒரு லூப் ஆகும்போது ஃபஸ்ட் ஐட்டம்ஸில் என்ன இருக்கோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம், அடுத்து என்ன இருக்கோ அது பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இது மாதிரி லூப் பண்ணுறோம். அதுதான் நமக்கு அவுட்புட்டில் வந்திருக்கு இங்கே. அவ்வளோதான் மேட்ரு. ஓகேங்க. ஓகே, தேங்க்யூ. வேறு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.